லீகல் அண்ட் ஃபைனான்சியல் கன்சிடரேஷன். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஓகே. பட் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், கண்டிப்பாக சக்கரம் வேணும், சரியா? மணி வேணும். மணி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எப்படியுமே எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மணி வேணும். இதுலேயுமே மணி வேணும், சரியா? ஆனால் இதை வந்து இதில் நான் வந்து இந்த உள்ளே போகிறதுக்குள்ள விஷயங்கள் சொல்கிறேன்ல, இதுலேயே உங்களுக்கு இந்த மணி விஷயத்தை பற்றியும் லைட்டாக நான் சொல்லிடுறேன். முதல்ல என்ன, ரெஜிஸ்டர் யூ பிஸ்னஸ். மெஜாரிட்டியான விஷயத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அமௌண்ட் எல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. புரியுதா? என்னது, மேக்ஸிமம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன கேட்க மாட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸ் கேட்க மாட்டாங்க, சரியா? பட் மெஜாரிட்டியான தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து புதுசாக ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கே உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அப்புறமா அதை வந்து லீகலாக ரெஜிஸ்டர் பண்ண, நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அது வந்து உங்களுக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும், சரியா? இப்போ வந்து ரெஜிஸ்டர் பிஸ்னஸ்னால் இதில் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதும் ஓகே, சரியா? அந்த விஷயமே பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா, உங்கள் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ஜிஎஸ்டி எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அதுக்கு தான் இந்த அப்டைன் நெசசரி லைசன்ஸ் அண்ட் பெர்மிட்ஸ், இது வந்து எல்லாமே சேரும் உங்களுக்கு. நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் விற்க போகிறீங்கன்னா எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, சரியா, உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆயுஷ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இந்த மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ இதெல்லாம் மேக்ஸிமம் ரெடி பண்ண பார்க்கணும். அதே போல் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து உங்களுக்கு பிராண்டிங்காகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டிங் வந்து என்ன தேவைப்படும், ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்க வேண்டிய தேவைப்படும். அப்போ அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் நிறைய உண்டு. பட் நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடணும். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு அர்ஜென்ட் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணலை, பிராண்டை வந்து நாங்கள் புறவை பார்த்துடலாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மிச்ச சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் பிக்கப் ஆகுது, ஏனி நான் பிராண்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஒரு பிராண்டாக காட்டி மக்களுக்கு இன்னும் நான் வந்து புஷ் பண்ணி காட்ட போகிறேன், புஷ் பண்ணி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தது கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிடலாம், சரியா? இப்போது சரி, அது ஒரு பக்கம். செட்டப் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் இ-காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பண்ணலாமா அப்படின்னு, உங்களுக்கு பிஸ்னஸை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அல்லது கரண்ட் அக்கௌண்ட் தான் தேவைப்படுமா. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, சில பிளாட்ஃபார்ம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்லேயே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தருவாங்க. சில பிளாட்ஃபார்ம் இல்லை, சில பிளாட்ஃபார்ம் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பண்ணுங்கப்பான்னு தருவாங்க. சில பிளாட்ஃபார்ம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு பார்க்கும்போது என்ன புரியும்னா, நீங்கள் வேறு வெப்சைட்டில் சேல் பண்ணீங்கனாலே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இந்த விஷயங்களை கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஓன் வெப்சைட்டே வச்சுருந்தாலும் உங்களுக்கு தனியாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது, சரியா? ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லாம் அதில் தான் கொஞ்சம், அது டிரான்சாக்ஷனுக்குன்னே உள்ள அக்கௌண்ட்டு, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது நல்லது, சரியா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டு ரெடி பண்ண பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் சில வெப்சைட் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு. பட் ஸ்டில் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்ல, நீங்கள் கொடுக்குற நேம் வந்து ஜிஎஸ்டி அண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு. அதை சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டே உங்களுக்கு நீங்கள் லீகல் நேம் கொடுக்குற அதே பேரில் இருந்துன்னா கரண்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே நீங்கள் அப்படியே வச்சு சில விஷயங்கள் சில அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிலதுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும், சரியா? ஓகே, ஓகே.
இப்போ முதல்ல பார்த்த 2 விஷயமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் உள்ள விஷயங்கள், நீங்கள் என்னெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். 3வது நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ப்ராடக்ட் சோர்சிங் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இதுவும் நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி சோர்ஸ் பண்ணுற எப்படி என்னெல்லாம் சோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் நீங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ண போகிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அதில் முதல்ல என்னென்னா டிசைட் ஆன் த ப்ராடக்ட் யூ வாண்ட் டு செல். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை ஒரு விஷயம், என்ன? ஐடென்டிஃபை டார்கெட் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணும்போதே என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன செல் பண்ண போகிறீங்கன்னோ நீங்கள் முடிவு பண்ணணும். சரியா? அப்போது இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸுக்கு என்ன மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் தேவை இருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் ஆக்சஸாக கிடைக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ப்ராடக்ட் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி முடிவெடுக்கணும். சரியா? அந்த ப்ராடக்டை நீங்கள் சோர்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ முதல்ல போய் 50-60 குவான்டிட்டிலாம் ஒரு ப்ராடக்டில் எடுத்தால் அது பெரிய பெரிய ஆட்கள் தான் செட் ஆகும். சாதாரண ஆட்கள், நம்மள மாதிரிப்பட்ட சாதாரண ஆட்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள்ட்ட போய் நான் இப்படி ஒன்று பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் தாயிருங்க. முதல்ல நான் வந்து இன்னும் நிறைய எனக்கு சேல் நடக்க நான் என்ன ப்ராடக்ட் குவான்டிட்டி அதிகமாக எடுப்பேன்னு கேட்டு நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ப்ராடக்டை ஒரு மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ அந்த அளவு எடுக்கலாம். எதுக்காகனா இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிற இந்த பிராண்டிங்காக அல்லது அன்பிராண்டடாக நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களோ சரி, ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு காட்ட போகிற ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்கணும் இல்லை, அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க முதல்ல. சரியா? அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க, ஆன்லைன்லேயே போட்டுட்டீங்கன்னு வச்சுருங்க. உங்களுக்கு இன்வென்ட்ரி வந்து எப்படி ஓகேவா, ஒர்க் ஆகுதா, இல்லை இன்வென்ட்ரியை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? ஏன்னா நீங்கள் 5 குவான்டிட்டி வச்சுருந்தீங்க, கடைசி வாரம் வரைக்கும் படபடான்னு தள்ளிக்கிட்டு அதுக்கடுத்தது ஹோல்சேலிஸ்ட்டை போய் கேட்டால் அவங்க சொல்லுவான் இல்லைப்பா என்கிட்ட இப்போ இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்லுவோம். புரியுதுல நான் சொல்கிறது? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் நடந்துருக்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் எதை மிஸ் பண்ணிடுவீங்கன்னா உங்கள் இன்வென்ட்ரியை மிஸ் பண்ணிடுவீங்க. இன்வென்ட்ரியை மிஸ் பண்ணால் உங்களுக்கு சேல் போனாலும் அடுத்தது இடையில கேப் கிடக்கும்ல, அதில் உங்களுக்கு அது பெரிய தலைவலி. புரியுதா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ண பாருங்கன்னா உங்கள் இன்வென்ட்ரி வந்து சூப்பராக மேனேஜ் பண்ண பாருங்க. அப்படின்னா இன்வென்ட்ரியில் கரெக்டான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணிடணும். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா கஸ்டமர்ஸ் இல்லை ஹோல்சேலர்ஸ்லேருந்து ஆர்டர் கொடுத்து வச்சிடணும். புரியுதுல்ல? ஓகே. இனி அடுத்தது என்னென்னா யூட்டிலைஸ் தேர்ட் பார்ட்டி ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீஸ். இதை நான் ஏன் இதில் முதல்ல கொடுத்துருக்கேன்னா நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் எதனால மேக்ஸிமம் இதில் முதல்ல நான் கொடுத்துருக்கிறது வந்து யூட்டிலைஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நீங்கள் ஓன் வெப்சைட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டை புஷ் பண்ணக்கு நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதே விஷயத்த கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயே பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா உங்கள் ப்ராடக்டை கொண்டு ஃபஸ்ட்டே மேக்ஸிமம் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் காட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு முதல்லையே சேல் வர ஆரம்பிக்கும் சீக்கிரமாக. புரியுதா? அதுக்கு வேண்டி நீங்கள் போட்ட அன்னைக்கே உங்களுக்கு சேல் வரன்னு சொல்லலை, நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட் பண்ணி நீங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ சேல் வரன்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான், வருமானே தெரியாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கஸ்டமர்ஸுக்கு போய் சேரும்? நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா, புரியுதா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு சில இடத்துல வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுல்ல? ஸோ அதுக்கு வேண்டி சில வெப்சைட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணால் ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு போகிறது சூப்பராக இருக்கும். சில வெப்சைட் வந்து அது ஓகே கிடையாது, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் பேசலாம். பட் இதில் மெயின் என்னென்னா இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு
புஷ்அப் தருது. சரியா? ஸோ நீங்கள் இந்த புஷ்அப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, உங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் படிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னா, ஓகே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை பற்றி நீங்கள் இப்போ ஓரளவு தெரிஞ்சிருச்சு, இனி நான் புதுசாக ஒரு என்னோட ஓன் வெப்சைட் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணி போகலாம். சரி, அதுக்கு வேண்டி தான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இப்போ பார்த்தது விஷயம் என்னென்னா, இதில் பார்த்த 3 விஷயம் என்னென்னா, டிசைட் த ப்ராடக்ட். நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கணும், பிளான் பண்ணி முடிவு பண்ணணும். பிளான் பண்ணி முடிவு பண்ணணும்னு சொல்லி அது மெயின் காரணம் என்ன, கஸ்டமர்ஸுக்கு எந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் தேவை இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க பார்க்கணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்னன்னா, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், நாட் ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? ஓகே, இந்த இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரிப்பட்ட இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணான்னா, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு நிறைய ஆப் இருக்குது. சரியா? அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிடையாது. சரியா? அந்த அளவுக்கு நீங்கள் சேல் பண்ணணும்னா ஒரு 1000 யூனிட் எல்லாம் போகும்போது நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஒரு மந்த்லி வந்து 1500க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு போங்க. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு டைரி எடுத்து அல்லது ஒரு நோட் எடுத்து அதில் அப்படியே ஒரு கரெக்டாக லைன்லாம் போட்டு என்னெல்லாம் டெய்லி போகுது அந்த மாதிரி நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணாலே போதும். சரி, அதோடையும் ஒரு ஸ்டெப் மேலே என்னென்னா, நீங்கள் நெட்டில் ஆன்லைனில் உங்களுக்கு எக்ஸல் சீட் இருக்குது. சரியா? அந்த எக்ஸல் சீட்டில் நீங்கள் போட்டுடலாம். அந்த எக்ஸல் சீட்டில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி போடுற சேலை உங்கள் அதுலேயும் ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தனால நீங்கள் யூடியூப்பில் கூட இருக்குது உங்களுக்கு சிம்பிளாக இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஃபார்ம்ஸ். சரியா? அல்லது சிம்பிளாக இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணுற எக்ஸல் சீட்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு சிம்பிளான ஒரு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சிஸ்டத்தை எக்ஸல் சீட்டை வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயோ நான் எங்கேயாவது நான் உங்களுக்கு தரலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? நீங்கள் முதல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம அதை ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா,